அவகேடோ வச்சு என்ன சார் பண்றீங்க? இன்னைக்கு வந்து கரீம் சிக்னேச்சர் டே. ஓகே, அப்படின்னா நான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டே அப்படின்னு சொல்லலாம். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல சக்சஸ் ஆன ரெசிபிஸை தான் நான் கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஆனா கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டாஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஓகே, அதுல நிறைய சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி சக்சஸ் ஆறத மட்டும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பேன். ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்கல்ல, நான் அவகேடோ, பனானா இதெல்லாம் யூஸ் பண்ணி, பப்பாயா அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம். ஸோ இதுவும் அதோடைய கண்டினியூஷன் தான். சார், எனக்கு இன்னும் ஒரு டவுட். யாஃபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ப்ரொசீஜர் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப 3 விதமான ஸ்கேல்ப்புக்கும் ஒரே அவகேடோ யூஸ் பண்றீங்களே, வெறும் அவகேடோவா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது கலந்துருக்கா? கண்டிப்பா இருக்கு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜெல்லா ஒரு ஃபார்மேட் வச்சிருப்போம், பவுடரா ஒரு ஃபார்மேட் வச்சிருப்போம், லிக்விடா ஒரு ஃபார்மேட் வச்சிருப்போம். இத கம்பைன் பண்ணாதான் நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இதுலதான் டிஃபரன்ஸ் வரும். இப்ப இந்த மிக்ஸி ஓடுமா ஓடாது? சுத்தமா சுத்தாதா? இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சிருப்போம், ஒரு ஹேர் ஒர்க் ஷாப். சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி 4 டைம்ஸ் இந்த ஒர்க் ஷாப் சென்னை ஆல்வா பெட் ஸ்டுடியோல நடக்கும். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அந்த டே கிளாஸ் எடுக்க போறீங்களா? கிளாஸ் இல்ல, இது வந்து ஒரு செல்ஃப் கேர் ஒர்க் ஷாப். இதுல நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ண மாட்டேன். ஹேரை எப்படி கேர் பண்ணணும், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இனிமே என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன அன்னைக்கு பண்ண போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா 1-on-1 செஷன் நான் எடுப்பேன் சர்வீஸா. இதோடைய காஸ்ட், டைமிங், எவ்வளவு நேரம் எடுக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. Thank you.